செல்வவளம் தரும் வரலட்சுமி விரதம். செல்வத்தை அளிக்கும் வரலட்சுமியை வரவேற்கும் விதமாக இல்லந்தோறும் செய்யப்படும் பூஜைதான் வரலட்சுமி விரதமாகும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் வருகிறது. வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படும் நாளன்றுதான் பார்க்கடலில் மகாலட்சுமி தோன்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த மகாலட்சுமியை தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, ஜெயலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வித்யாலட்சுமி என்று அஷ்டலட்சுமிகளாக வழிபடுகிறோம். வரலட்சுமி விரதம் அன்று இந்த 8 லட்சுமிகளையும் மனதார வேண்டி பூஜித்தால் இல்லத்தில் எப்பொழுதும் செல்வம் நிறைந்திருக்கும். சிரவண மாதம் எனப்படும் ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமைகளில் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. சுமங்கலிகள் அனுஷ்டிக்க வேண்டிய சிறப்பான விரதம் இது. இதை செய்வதன் மூலம் சுமங்கலித்துவம் வளரும், குடும்ப நலன் பெருகும். கன்னி பெண்கள் இவ்விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமைய பெறுவார்கள். பூஜைக்கு முதல் நாள் வீட்டை பெருக்கி மெழுகி மாக்கோலமிட்டு செம்மண் பூச வேண்டும். வாசற்படிக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் தென்கிழக்கு மூலையில் மாவு கோலமிட்டு செம்மண் ஈட்ட ஒரு பலகையில் தலைவாழை இலை வைத்து அதில் சிறிது அரிசியை பரப்பி அதன் மேல் அம்மன் கலசத்தை வைப்பார்கள். சிலர் சிறு மண்டபம் அமைத்து அதில் கலசம் வைத்து பூஜை செய்வார்கள். கலசத்தில் அரிசி அல்லது தண்ணீரை நிரப்பி மாவிலை கொத்தும் தேங்காயும் வைத்து சந்தனம், மலர் ஆகியவற்றால் அலங்கரித்து கலசத்தின் மேல் தேவியின் பிரதிமையை வைத்து பூஜை செய்வார்கள். பூஜை தினத்தன்று 9 முடிச்சுடைய மங்களகரமான மஞ்சள் கயிற்றை பூஜையில் வைத்து வழிபட்ட பின்னர் அதை வலது மணிக்கட்டில் கட்டிக்கொள்ள வேண்டும். விரத தினத்தன்று லட்சுமி துதி, லட்சுமி வரலாற்று போன்றவற்றை சொல்லி தங்களை முழுமையாக வழிபாட்டில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். எங்கள் வீட்டில் எழுந்தருளியிருக்கும் வரலட்சுமியே, எங்கள் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறி எல்லா ஐஸ்வர்யங்களையும் அருள்வாயே என்று போற்றி மனமுருக பாட வேண்டும். சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து பூஜை முடிந்ததும் மங்கள பொருட்களுடன் தட்சணையும் வைத்து கொடுத்து அனுப்ப வேண்டும். அன்று மாலையோ அல்லது மறுநாள் காலையோ வரலட்சுமி அம்மனுக்கு எளிமையான ஒரு பூஜை செய்துவிட்டு அலங்காரத்தை அகற்றிக்கொள்ளலாம். பூஜைக்கு பயன்படுத்திய பச்சரிசி, தேங்காய் போன்றவற்றை அடுத்த வெள்ளிக்கிழமை பாயாசம் செய்து நிவேதனம் செய்யலாம். கன்னி பெண்கள் இந்த விரதம் இருந்தால் விரைவில் திருமணமாகும். வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உயர்ந்த ஞானம் கிட்டும். இந்த விரதம் மேற்கொள்வோர் விரும்பிய நலன்கள் எல்லாம் கிட்டும். இந்த விரதம் மேற்கொள்ளும் வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பு நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. புராண கதை. பத்ரசிவன் என்ற மன்னன் சிறந்த விஷ்ணு பக்தன். அவன் மனைவி சரசந்திரிகா. இவர்களது ஒரே மகள் ஷியாமபாலா. அவளை திருமணம் செய்து கொடுத்த பின் தாய் துயருற்றாள். அவளது கவலையை தீர்த்து அவளுக்கு ஒரு ஆண்மகன் பிறக்க அருள் செய்ய எண்ணினாள் மகாலட்சுமி. அதனால் வரலட்சுமி விரதம் பற்றி எடுத்து கூற வயதான சுமங்கலி வடிவில் அவளிடம் சென்றாள். ஆனால் வந்திருப்பது லட்சுமி தேவி என்று அறியாத கரசந்திரிகா அவளை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள். அங்கிருந்து சியாமபாலாவிடம் சென்ற மகாலட்சுமி நடந்தவற்றை கூறி தான் போனால் எல்லா யோகங்களும் அரண்மனையை விட்டு போய்விடும் என்று கூறினாள். தன் தாயின் தவறுக்காக வருந்தி மன்னிப்பு கோரிய சியாமபாலா வரலட்சுமி விரதத்தை பற்றி கேட்டறிந்து சிரத்தையுடன் அதை கடைபிடித்து வரத் தொடங்கினாள். அதன் பிறகு அவளுக்கு சுபிக்ஷம் பொங்கி அதே நேரத்தில் அவளது பெற்றோர் அனைத்தும் செல்வங்களையும் இழந்தனர். தன் பெற்றோரது வறுமையை அறிந்த சியாமபாலா ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை அவர்களுக்கு அனுப்பி வைத்தாள். அக்குடத்தில் கரசந்திரிகா கை வைத்தும் பொற்காசுகள் கரியாகிவிட்டன.